வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 11th மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கலாம். அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக இறங்குது. ஏதோ இந்தியா மேலே மிசைல் லான்ச் பண்ண மாதிரி நம்ம மார்க்கெட்டு ஓவராக ரியாக்ட் பண்ணுது. அதாவது வாங்கின காசுக்கு மேலே போகிறாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு எதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ பாயிண்ட், அதாவது இறங்கிட்டே இருக்குது. மார்க்கெட் ஓப்பனிங் டைம்ல மார்க்கெட் க்ளோசிங் மாதிரி 3:30 வரையுமே அப்படியே இறங்கிட்டே இருக்குது. எதனால இறங்கிட்டு இருக்குது? இந்தியா மேல எதுவும் மிசைல் லான்ச் பண்ணல. இந்தியாவில் கேஸ் ட்ரபிள் இருக்குது. இன்னும் வரப்போறதுனால இந்த பிரச்சனை சிவியர் ஆகும். பட் அதுக்கு என்ன முன்னாடியாவே ஓவர் ரியாக்ட் பண்றது? அநியாயத்துக்கு நம்ம மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதாவது முன்ன காரணமே இல்லாம இறங்கிட்டு இருந்துச்சு. இப்ப காரணத்தோட இறங்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இன்னைக்கு இவ்வளோ ஷார்ப் ஃபால் வந்ததுக்கு நான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அது என்ன நியூஸு? இப்போ ஈரான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எங்கள் டார்கெட் எல்லாமே வேற லெவலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வார் இன்னமும் சிவியராக போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்னிங் குவைத்திலேருந்து என்னுடைய நண்பர் ஃபாலோவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாரு. அங்க குவைத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வார் இன்னும் சிவியரா போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அது இந்த ரம்ஜானுக்கு ஒரு 4-5 நாளைக்கு அந்த ஐடியல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வார் ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த 4-5 நாளைக்குள்ள அவங்க ஒரு பேச்சுவார்த்தை மூலமா இந்த வார் ஸ்டாப் பண்ணாதான். இல்லை அப்படின்னா ஆஃப்டர் ரம்ஜானுக்கு மேலே இன்னமும் சிவியரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் நியூஸ் இருக்குது. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி. யூஸ்வலாகவே சென்செக்ஸ் எக்ஸ்பிரியில் மார்க்கெட் இறங்கும். இன்னும் நாளைக்கு சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி, போன தடவை 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா போய் சார்ட்டில் போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 days ரொம்ப ஒரு குரூசியலாக இருக்குது. என்ன நடக்க போகுது? ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வார் பற்றிய செய்தியெல்லாம் முக்கியமாக இருக்கிற நியூஸை மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? அதாவது யூஎஸ் நேவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஹார்முஸ் ஏரியாவில் இருக்கிற ஷிப்புக்கு எல்லாம் நாங்கள் எஸ்கார்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் ஜோனில் எங்களுடைய அட்டாக்கு இன்னும் ஹெவியாக இருக்க போகுது, டூ ஹை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஹார்முஸ் ஜோன் இன்னமும் ஈரான் க்ளோஸ் தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் யூஎஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா யூஎஸ்லேருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருக்குது. யூஎஸ் வுட் எண்ட் ஈரான் வார் அன்டில் எனிமி இஸ் டிஃபீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிரி தோற்கடிக்கப்படும் வரை இந்த வார் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாரம் முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஈரான் இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இனிமேல் நாங்கள் டார்கெட் வைக்க போகிறது எந்த மாதிரியான டார்கெட் வைப்போம் அப்படின்னா, துபாய், இஸ்ரேல், அபுதாபி இங்கே இருக்கிற அமேசான், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, ஐபிஎம், ஆரக்கல், பாலண்டீர் இந்த கம்பெனி மேலே நாங்கள் டார்கெட் வைக்க போகிறோம். இனிமேல் இந்த கம்பெனிலாம் இந்த 3 நாட்டில் எங்கெங்கே இருக்குதா அதை அடிச்சு நவுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்டர்டே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, துபாய், குவைத் இங்கெல்லாம், இஸ்ரேல் இங்கெல்லாம் இருக்கிற யூஎஸ் எம்பசியை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஐடி கம்பெனி, லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி எல்லாமே நாங்கள் டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வார் கண்டினியூவாக சிவியராக போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவில் இதனால் வரப்போகிற பாதிப்பு இன்னும் வரப்போகிற நாளில் பெரிய அளவில் இருக்க போகுது. மெயினாக இப்போ தான் கமர்ஷியல் சிலிண்டருக்குலாம் தட்டுப்பாடு வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததாக வீட்டு சிலிண்டருங்களுக்கு இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் வேணாம், இன்னும் ஒரு 5-6 நாளில் வீட்டு சிலிண்டருக்கு எல்லாத்துக்குமே டிமாண்ட் அதிகமாக போகுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பெட்ரோல், டீசல் இதெல்லாம் ரெடியூஸ் ஆக போகுது. பெட்ரோல், டீசல் மட்டும் ரெடியூஸ் ஆகிட்டு எல்லா பெட்ரோல் பங்கும் க்ளோஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும்.
அதனால இந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணணும். பெட்ரோல் டீசல் டிமாண்டு, பெட்ரோல் பங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு பெரிய லெவல் கிராஷ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து மேபி கோவிட் டைமில் அந்த ஃபாலையே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபாலை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது. பட் கோவிட் டைமுங்கிறது வேற. கோவிட் டைமுங்கிறது குளோபல் லெவலில் எல்லாமே வந்து ஷட் டவுனில் இருந்துச்சு. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிறது வார். அதனால இது வந்து இந்த சிச்சுவேஷனை ரொம்ப வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இப்போ யூஎஸ்ல இருந்து இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது. யூஎஸ்ஓடைய இன்ஃப்ளேஷன் என்ன வந்திருக்குதுன்னா 2.4%. ப்ரீவியஸாக இருந்தது 2.4%, எக்ஸ்பெக்டேஷன் 2.4%. அதுக்கடுத்து வந்து கோர் சிபி இன்ஃப்ளேஷன் வந்துருக்கு 2.5%. ப்ரீவியஸாக இருந்தது 2.5%, எக்ஸ்பெக்டேஷன் 2.5%. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது, ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ஆகுது, ஜிடிபி ஆகுது. அதெல்லாம் எதையுமே பார்க்க வேணாம். எந்த ஒரு டெக்னிக்கலும் ஒர்க் அவுட் ஆகாது, எந்த ஒரு டேட்டாவும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இருக்கிற ஒரே டெக்னிக்கல் டேட்டா ஈவெண்ட்டு இதெல்லாம் ஈரான் வார். இந்த ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும். பட் அது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது எப்போ நமக்கு இதாகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து ஓவர் ஸ்மார்ட். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து ஸ்மெல் பண்ணி அந்த லெவலுக்கு மேலே கொண்டுட்டு போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற டைமில், இப்போ வார் சிவியராக நடக்குது அப்படிங்கிற டைமில் நம்ம நிஃப்டி 10% இறங்கிடுச்சு. இப்போ கேஸ் டிமாண்ட் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2% டவுன் ஆயிடுச்சு. இன்னும் வரப்போகிற நாளில் இன்னமும் வந்து சிவியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வந்து ஸ்மெல் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ரியாக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து ஈரான் வார் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிட்டு நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது ஓகே ஈரான் வார் வந்து முடிஞ்சிருச்சு, இனி நாம் வந்து மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டைமில் மார்க்கெட்டு அந்த பாட்டம் வந்து 5% 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எதனால் ஃபால் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு நியூஸ் ஒன்று நான் படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் நான் படித்த நியூஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் பேஸ்டு பால்ஷானி அசட் மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனி இப்போ ரீசெண்டாக கமாடிட்டியில் நியர்லி 5% அவங்களுடைய டோட்டல் ஃபண்டில் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஹெட்ஜ் ஃபண்டு பண்ணுறவங்க. இந்த கமாடிட்டியில் இப்போ ரீசெண்டாக க்ரூடு இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து 5% அவங்களுடைய கேபிட்டல் லாஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால அதை சரி கட்டுறதுக்காக இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அது யார் வந்து அதனுடைய எம்டி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டேமியன் கோர்வெலி. இவர் வந்து கோல்டுமேன் ஷேர்ஸில் வந்து ஒர்க் பண்ணவர். 2023 பால்ஷானி அசட் மேனேஜ்மெண்ட் BAM அப்படிங்கிற அந்த கம்பெனியில், சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியில் ஹெட்ஜ் ஃபண்டில் இவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ 5% லாஸுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் படித்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ரைட், இன்னைக்கு பொறுத்தவரையும் அதாவது எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு பெரிய ஃபால்லாம் கிடையாது, ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகுது வித் நெகட்டிவ் பையாஸில். நாஸ்டாக்கும் ஃப்ளாட்டு, டோ அண்ட் S&P 500 ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.24% தான் டவுனு. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது இன்னைக்கு வந்து நிஃப்டி ஓப்பன் ஆன லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 24,300. 24,300ல் கிராஜுவலாக நார்மலாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆன இடத்துல வந்து 24,300லேருந்து 23,850. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் வெர்டிகலாக இறங்கி இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் எங்கேயுமே கிடையவே கிடையாது. கிராஜுவலாக தான் இறங்குச்சு. நான் வந்து ஷேர் பண்ண பார்த்தீங்களா, அந்த நியூஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த பால்ஷானி அசட் மேனேஜ்மெண்ட் கூட செல்லிங் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 1342 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 1.72%. அதாவது 76,863 வந்து செட்டில் ஆகுது. நிஃப்டி 395 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 1.63%. 23,866 செட்டில் ஆகுது. ப்ராடர் இண்டீசஸை பொறுத்தவரை மிட் கேப் 1.2% டவுனில் க்ளோஸ் ஆகுது, ஸ்மால் கேப் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ, FMCG, PSU பேங்க், கன்சியூமர் டியூரபிள்ஸ், பிரைவேட் பேங்க், கேபிட்டல் குட்ஸ், IT, ரியாலிட்டி 1% to 3% டவுனில் க்ளோஸ் ஆகுது.
ஆயில் அண்ட் கேஸ், ஃபார்மா ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 8% ஹையில் போயிருக்குது, 20.5 வந்து செட்டில் ஆயிருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் போட்டு. அதுவும் பர்டிகுலராக பேங்க் நிஃப்டி சொல்லணும். இப்போ 1215 பாயிண்ட் டவுன் ஆயிருக்குது, 55,736 க்ளோஸ் ஆயிருது. ருபி 92.04 செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே வந்து 91.81. ஓகே, இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ரிலையன்ஸ் கம்பெனி பற்றி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அதாவது யூஎஸ்ல இந்த 50 வருஷத்துல இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதாவது ரீஃபைனரி நம்ம யூஎஸ்ல ஓப்பன் பண்றோம். இது வந்து இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் கம்பெனி இங்க வந்து $300 பில்லியன் முதலீடு பண்றாங்க அப்படின்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஓகே, இது வந்து ஒரு சூப்பரான நியூஸு. ரிலையன்ஸ் இன்னைக்கு பட்டாசு கலப்ப போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் நடக்க கிடையாது. ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிட்டு 1% டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு நியூஸு, இண்டிகோவுடைய சிஇஓ ரிசைனேஷன் பண்ணிட்டாரு. ஓகே, இண்டிகோ வந்து ஷார்ப்பாக இறங்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இண்டிகோ 4% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட் எப்பவுமே வந்து வேற மாதிரி திங்க் பண்ணோம். நாம் என்ன நினைச்சோம், ஓகே ரிலையன்ஸ் நல்லா ஏறும், ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனால் ரிலையன்ஸ் இறங்கிடுச்சு. இண்டிகோ அவ்வளோதான், இன்னைக்கு நல்லா இறங்கும், சிஇஓ ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இண்டிகோ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ மார்க்கெட் திங்கிங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். ஓகே, வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிலையன்ஸ் 6 மில்லியன் பேரல்ஸ் ரஷ்யன் ஆயில் வந்து மார்ச் மந்த் இதுவரையும் பை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது. இதில் இன்னொன்று நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ரஷ்யா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு வந்து எவ்வளோ க்ரூடு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதோ அதுலேருந்து நமக்கு வந்து $20 நியர்லி வந்து ரெடியூஸ் பண்ணி, அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம் வந்து யூஎஸ் ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ரஷ்யா வந்து சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் கிடையாது, மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணும்னா வந்து வாங்குவீங்க, வேணான்னா விட்டுட்டு போயிடுவீங்க. அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு எங்களுடைய ஆயிலை வந்து ரெடியூஸ் பண்ணீங்களா, பை பண்ணதை ரெடியூஸ் பண்ணீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இனிமேல் கிடையாது அப்படின்னு ரஷ்ய பிரசிடென்ட் புட்டின் சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு இங்கேயும் ஒரு செக் வச்சுட்டாங்க. நான் அன்னைக்கே நான் சொன்னேன், அரசனை நம்பி புரசனை கைவிட்ட கணக்கா அமெரிக்காவை நம்பி நம்ம இங்கே வாங்கிட்டு இருந்த ஆயிலையும் வந்து கெடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. அவங்க வந்து டேரிஃப் வந்து குறைச்சான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் டேரிஃபை குறைச்ச மட்டும் நீங்கள் என்ன பெருசாக போயிடுச்சு மார்க்கெட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேரிஃப் வந்து நமக்கு வந்து 50% டேரிஃப் இருக்கும்போது கூட நிஃப்டி வந்து 25,000 25,500 சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 15% டேரிஃபில் நிஃப்டி 24,000 பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகே, இன்னைக்கு பொறுத்தவரையும் எஃப்ஐ 6,267 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 4,965 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி செல் பண்ணிருக்கும் போல தான் தெரியுது. அதுக்கப்புறமா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சண்டிகர் பிரான்ச், அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பிரான்ச்சில் வந்து சர்ச் பண்ணிக்கிறதா ஒரு நியூஸ் வந்துருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது இப்போ கேஸுக்கெல்லாம் வந்து ட்ரபிள் ஆகவும் இண்டக்ஷன் ஸ்டவ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் உங்ககிட்டலாம் வந்து கையிருப்பு வந்து கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அனாவசியமாக எதையும் சமைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கரெக்டாக வேணுங்கிறத மட்டும் சமைச்சிட்டு கேஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பெட்ரோல் டீசல்லாம் இப்போ வந்து டேங்க்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பெட்ரோல் இல்லை டீசல் இல்லைன்னு போய் பங்க்கில் போயிட்டு க்யூவில் நின்றுட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒரு 5 லிட்டர் கேன்லாம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து குடிச்சு விட்டு பத்திரமா சேஃபாக வச்சுருங்க. ஓகேங்களா. நாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பெரிய ட்ரபுளில் இருப்போம் போல தெரியுது. ஓகே, எனிவே பிரெண்ட் க்ரூட் $91 மேலே வந்துருச்சு. இன்னைக்கு வந்து நியர்லி 5% ஹையில் போயிருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 200 பாயிண்ட்ஸ் க்ரீனில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 200 பாயிண்ட்ஸ் டவுனுக்கு வந்துச்சு, இப்போ வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நியர்லி 1% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஜெர்மனியோடைய டேக்ஸ். ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னென்னு சொல்கிறது, காரணமே இல்லாமல் இறங்குது. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து சஸ்டெயின் ஆனால் நம்ம மார்க்கெட் இறங்குது, குளோபல் மார்க்கெட் இறங்கினா நம்ம மார்க்கெட் வேகமாக இறங்குது, குளோபல் மார்க்கெட் ஏறினா நம்ம மார்க்கெட் ஏற மாட்டேங்குது. இதுதான் இப்போ இருக்கிற கண்டிஷன்.
இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்த லோன்னு நினைக்கிறேன் 23,700. அந்த 23,700ங்கிறது இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் சப்போர்ட். இன்னைக்கு வந்து 23,850 நியர்லி க்ளோஸ் ஆயிருக்கு. 23,700 இப்போ இருக்கிற சப்போர்ட், அது பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,250. அதுக்கு கீழே போச்சு அப்படிங்கும்போது 22,700. ஓகேங்களா? ஸோ இறங்க இறங்க சப்போர்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் சப்போர்ட் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். வேற எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு மார்க்கெட் இல்லை. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 77,000 கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 20 எபோவ் இருக்குது. ப்ரீமியம் இன்னைக்கு வந்து க்ளோசிங் பார்க்கும்போது அட் மணி ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 950 ருபீஸ் அரௌண்ட் இருக்குது. ஸோ ஹைலி வாலட்டைல் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்க. இல்லை அந்தளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு மார்க்கெட்டில் விட்டு வெளியே போயிடுங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப வாலட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஸ்டே ஆவே. ஓகேங்களா? இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் லாஸ்ட் மண்டே வந்த லோ தான் 23,700. ஓகேங்களா? இந்த 23,700ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட். 23,700க்கு கீழே போகும்போது தான் ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போகும்போது ஓவராலாக வந்து பார்க்கும்போது 24,300. ஸோ 24,000ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். தேர் ஆஃப்டர் 24,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 23,700. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55,500. ஓகேங்களா? 55,500ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். ஒருவேளை அது கீழே வரும் பட்சத்தில் 55,300. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 56,100. அதுக்கு மேலே போகும்போது 56,550. ஓகேங்களா? சப்போஸ் அதுக்கு மேலேயும் போகுது அப்படின்னா 57,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.